என் பேரு சரவணன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த ஷாப்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன்னா, மார்னிங் எங்க அப்பா, அம்மா வந்துட்டு ஒரு கடை ஒண்ணு நடத்துறாங்க. மதிய சாப்பாடு கடை. ஒரு வாட்டி வந்துட்டு இங்க இம்ரான் அண்ணா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு எங்க கடையில வந்து சாப்பிட வந்தாரு. அப்போ வந்துட்டு நான் ஜாப்லாம் தேடிட்டு இருந்தேன். கேட்டேன் இந்த மாரி உங்க இதுல ஏதாவது ஜாப் இருக்குமா அப்படின்னு. மார்னிங் இல்லனா ஈவினிங் வா நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னாரு. அது மாரி பார்த்தேன். அந்த அண்ணா கிட்ட பேசினேன். கைண்டா பேசினாங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்னாங்க. விநாயகர் சதுர்த்தி மார்னிங் வந்துட்டு ஜாயின் பண்ணோம். உள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் கிச்சன் டீம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மேல ஒரு அக்கா இருந்தாங்க சீனியர். ஸோ அந்த அக்காவும் நல்லா பொறுமையா எல்லாமே இதுதான் தம்பி இதுதான் இப்படிதான் அப்படின்ட்டு சொல்லி அதே மாதிரி இவங்க தான் ஓனரு நீ அவங்க கீழே அப்படின்லாம் எதுவுமே இல்லை எல்லாருமே அண்ணா அக்கா அப்படிதான் செஃப்பும் அப்படிதான் நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு ஃபேமிலி கூட எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஏதோ புதுசாக ஒரு இடத்துல வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலே இல்லை நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க பேசிக் ஹோட்டல் எப்படி ரன் ஆகுது கஸ்டமர் கிட்ட என்னென்னலாம் கொடுக்கணும் இந்த டெம்பரேச்சரில் கொடுக்கணும்னா இந்த டெம்பரேச்சர்ல எல்லாம் கொடுக்கணும் இந்த டேட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் அது நிறைய ஸ்டாக்காக இருந்தாலும் அவுட் பண்ணணும் அதை பார்த்துட்டு நானும் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த சால்ட்டுக்கெலாம் அந்த எம்ஆர்டி போடுறது அப்புறம் எங்கள் அம்மாவை ஹேர் நெட் போட்டு சமைக்க சொல்கிறது அது மாதிரி நிறைய வீட்லேயும் நிறைய சேஞ்ச் ஆச்சு ஒரு இப்போ யோகா கிளாஸ் வைப்பாங்க நிறைய டைம் லாஃபிங் தெரப்பி வைப்பாங்க அப்புறம் இந்த ஆசனத்தில் உட்காரு அந்த ஆசனத்தில் உட்காரு புஷ்அப்ஸ் எடு அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்ரிஷியேட்ஸ் எல்லாருமே ப்ரீஃபிங் வைக்கும் போது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண சொல்லுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் கூட வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுறத விட இங்கே வந்தால் நிறைய என்ஜாய் பண்ணுவோம்